Hello guys, welcome back to our channel. So, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா 1 kg சிக்கன் பிரியாணி எப்படி செய்யறதா பார்க்க போறோம். சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். கொஞ்சம் மேலவா இங்க இப்படி வா ஏறுவா. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து கடாய் வந்து நல்லா காயிடும். தெரியுதா? சரி கடாய் நல்லா காயிட்ட சொல்றேன். ஃபர்ஸ்ட் கடாய் நல்லா காயிடும். கடாய் நல்லா காயிடுமா? சொல்லுங்க. அவனுக்கு கொஞ்சம் தமிழ் வராது அப்படின்னு நினைக்கிறேன். அவனுக்கு கொஞ்சம் தமிழ் வராது கைஸ். அங்க பாரு என்னைய பார்க்காத. ஃபாரின் பாய். ஃபாரின் தமிழ் தான். ஓகே. ஆக்சுவலி கீ சேர்க்க கூட சொல்லுவாங்க, பட் நான் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மட்டும் கீ சேர்த்துக்கிறேன். ஏன்னா வீட்டு எக்ஸ்ட்ரா கீ எதுக்கு ஸ்லிம்லேயே வச்சுக்கலாம் இப்போதைக்கு. இப்போ வந்து நம்ம எண்ணெய் சேர்க்க போகிறோம். கணக்கு படி 6 டேபிள் ஸ்பூன். ஃப்ரீயா இதில் காட்டு இப்போலாம் கிடையாது. ஸோ ஃபஸ்ட்டு எண்ணெய் காயிடும். நம்ம கொஞ்சம் பிரேக் போயிட்டு வரலாம். பிரேக் இல்லை ஃப்ரீயா இரு. பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இது 3 இதில் சேர்க்கணும். நான் ஸ்டார் கூட சேர்த்துருக்கேன். அதான் பட்டை, கிராம்பு, ஏலக்காய். பைத்தியமாயவே ரொம்ப நேரம் நல்லா பேசிக்கிட்டாரையா. சரி गाइस, இதெல்லாம் இதுல போட்டுடலாம். போட்டதுக்கு அப்புறமா அதோட வெங்காயம் வந்து நிறையவே போடலாம், அப்போதான் பிரியாணி நல்லா வரும். வந்து இப்போ நல்லா பொன்னிறமா வறுக்கணும். நீ யாருன்னு எனக்கு தெரியும், நான் யாருன்னு உனக்கு தெரியும். இது ரொம்ப நேரம் ஆகும். ஸோ நம்ம வச்சுட்டு ஒரு சின்ன பிரேக் போயிடலாம். ஸோ காய்ஸ், இப்போ வெங்காயம் இந்த மாதிரி ப்ரௌன் ஷேட்ல வர்றப்போ இப்படி ப்ரௌன் ஷேட்ல வர்றப்போ நீங்க வந்து தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி தக்காளி வாசனை வருதுல நல்லா. गाइस, मैं எல்லாருக்கும் ஒரு விஷயம் சொல்ல மாட்டேன். This is Bablu Bharat. சிரிக்காதே சிரிக்காதே சிரிப்பாலே மயக்கா. He is our குட்டி தம்பி. Actually பெரிய ஆள். ஒரு 6 பச்சை மிளகாய் போடு. ஆமா, டேக் வந்து பச்சை மிளகாய் முன்னாடியே போட்டுருவோம். நாங்க கொஞ்சம் லேட்டாலாம் போட்டுருவோம். அதுக்கு வீடியோவே எடுக்கிறேன். இப்போ இந்த மாதிரி இருக்க டெக்ஸ்சர்ல நீங்க வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 5 ஸ்பூன் ஆட் பண்ணலாம். டைம்ல ஒரு கை புதினா, ஒரு கை கொத்தமல்லி கலக்கலாம். இது கலக்கி ஒரு கை புதினா. இப்போ இதுல நம்ம சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். சிக்கன்ல தண்ணி இல்லாமல் ஆட் பண்ணிக்கோங்க, தண்ணி இருக்கல. ஸோ இப்போ இந்த மாதிரி டைமில் சிக்கன் எடுத்து போட்டுடலாம். நான் 1 கிலோ சிக்கன் எடுத்துருக்கேன். நீங்கள் 1.25 இல்லைனா 1 kg செய்கிறப்போ 1 கிலோ மேலவே போடுங்க, அதான் நல்லா இருக்கும். ஸோ இப்போ இந்த மசாலையில இதை நல்லா பிளெண்ட் பண்ணணும். போனால் கொஞ்சம் வந்து சிக்கன் வந்து சிக்கனை கிளி போடுங்க. கிளி வந்து மசாலாஸ்லாம் ஆட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுங்க. 2 டேபிள் ஸ்பூன் பச்சை மிளகாத்தூள், கரம் மசாலா ரொம்ப கொஞ்சமா போட்டுக்கோங்க. சும்மா டேஸ்ட்டுக்காக தான் இது. கொஞ்சமா இது நான் வீட்லயே அரைச்சது. ஆக்சுவலா நான் உங்களுக்கு அந்த நீ ஊர்த்தமா டப்பாலே இருக்கு. மஞ்சள் கலர் வர்றதுக்கு இல்ல, இது வந்து இந்த சிக்கன் ஸ்மெல்லுக்காக.
போட்டு கலக்கிறப்போ சிக்கன் வந்து நல்லா மேக்னேட் ஆகும் அதுக்குள்ள. தயிர் 1 கப் சேர்த்துக்கோங்க. சேர்க்காதீங்க, புளிக்காம இருக்கிறதா பார்த்து செய்யுங்க. ஏதோ அதிகமாக போட்டு போகுது. சூப்பரா இருக்கு. கலக்கி போட்டுக்கலாம். குடிச்சுக்கோங்க. சிக்கன்லயே தண்ணி வரும் ஆக்சுவலி. ஆமா அது வேர் வரும். அப்படி இல்லை சிக்கன் இது ஒரு 5 மினிட்ஸ் நம்ம மூடிக்கு எப்படி பார்க்கலாம். பிரியாணி ஸ்மெல் வருதா? ஏண்டா எங்களை இன்னமுமாடா நம்பிக்கிட்டு இருக்க? எங்க பேசிக்கிட்ட பார்த்தாவே உனக்கு தெரிய வேணாமா? நான் இது எவ்வளோ நேரம் வச்சுன்னு கணக்கு பார்க்கல. 5 மினிட்ஸ் வந்து விட்டுருந்தேன். ஸோ இப்போ நீங்களே பார்க்கலாம் இது எப்படி இருக்குன்னு. நல்லா சிக்கன் கறி குழம்பு மாதிரி இருக்கு. இட்லி சுட்டு சூப்பராக இருக்கும். நான் தொட்டு சாப்பிடுவேன். பப்ளு 5 மினிட்ஸ் பப்ளு தெரியும். கத்திச்சு குத்தி பாப்போம். வீடு வெந்திருக்கும், பரவாயில்ல அப்படியே சாம. பப்ளு don't do the stupid things, பப்ளு. பப்ளு போயிட்டு வரீங்க. ஒரு 5 நிமிஷம் சொல்லி காரம் அதிகமாக உப்பு போடல. உப்பு தெரியும் நான் போடல. நீங்க ஏன் நக்கி பார்க்கல? ஸோ இது ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி ஊத்துறேன் நான். 1 கிலோ அரிசிக்கு 6 கப் தண்ணி ஊற்றிருக்கேன். ஸோ இப்போ நல்லா இது வந்து சூடாகட்டும், கொதிக்கணும். இப்போ தண்ணி நல்லா இப்படி இருக்க டைம்ல நம்ம வந்து உப்பு சேர்க்கலாம். ஓகேவா கைஸ்? ஸோ உப்பு சேர்த்துக்கலாம். கட் பண்ணிருக்கேன். சரி இப்போ நம்ம ஃபுல்லா அரிசி போடணும். பப்ளு எங்க போனான்னு. ஸோ இந்த மாதிரி டைம்ல இப்படி நடுவில் சுற்றி இப்போ ஒரு 5 மினிட்ஸ் வந்து இதை மூடி வைக்கணும். ஃபர்ஸ்ட் 5 மினிட்ஸ் நம்ம இதை மூடி தான் வைக்க போகிறோம். அரிசி வந்து இப்போ இந்த ஸ்டேஜில் இருக்கப்பவே நீங்கள் டம் போட ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஸோ டம் போட முன்னாடி இந்த புதினால தான் இப்படி போட்டுட்டு ஸ்மெல் அப்போதாவது நீங்கள் ஸ்லிம் பண்ணிக்கோங்க. நல்லா இப்போ டம் போட்டு 10 மினிட்ஸ்க்கு மூட தான் போடும். பப்ளு அந்த இது இருக்கும் டிப்ஸ் எடுத்து வரும். இந்த பீரோ கல்லே ஆகுறது தான். ஓகேவா கைஸ்? ஸோ ஹோப் நீங்கள் இந்த பிரியாணி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுவீங்க. அண்ட் இந்த பக்கம் முட்டை இதாகிட்டு இருக்கு. கிச்சனோட நிலமை இங்கே வந்து என்னோட பிரியாணி போயிட்டு இருக்கு. அண்ட் இந்த பக்கம் முட்டை, இந்த பக்கம் சிக்கன் 65. ஸோ யா, உங்களுக்கு நான் ஃபுல் மீல் வந்து எப்படி வந்திருக்குன்னு கரெக்டாக ஏதாவது ஒரு கல் வீட்டில் அந்த கல் இருக்கு. சுட்டு வச்சாலே ஓகே தான். ஸோ ஸ்லிம்ல இருக்கு. ஸோ மற்ற எல்லாமே போயிட்டு இருக்கு. ஓகே கேஸ், நாங்கள் பிரியாணி எப்படி வந்துருக்குன்னு உங்களை வந்து பார்க்கலாம். சொல்லுங்க. இப்படி க்ளோஸ் பண்ணிட்டு பிரியாணி எதிர்பார்க்க போகிறோம். எஸ் பாய். பார்த்தீங்கன்னா எனக்கு பிரியாணி இப்படிதான் வந்துருக்கு. எனக்கு இது அடியில் ரொம்ப பிடிக்குமே. ஸோ எனக்கு பிரியாணி இப்படி தான் வந்திருக்கு காய்ஸ். ஸோ பிரியாணி அண்ட் சிக்கன் 60. ஸோ இது என்னோட சிக்கன் 65. ஸோ இது நாங்கள் செஞ்சு முடிச்சிட்டோம். பப்ளு தான் வந்து இதுக்கு ஹெல்ப்பெல்லாம் நீங்கள் பார்த்துருக்கலாம். ஸோ பப்ளு வந்து இப்போ சாப்பிட போயிட்டான்.